வெல்கம் பேக் எவ்ரிவன். 10 டீம்ஸோட 1 by 1 ப்ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தோம். எல்லாமே இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ வித் ஐபிஎல் அபவுட் டு பிகின் டுமாரோ நம்ம ஒரு ஓவரால் ப்ரிவ்யூ மாதிரி ஒன்று பார்ப்போம். ஸோ எந்தெந்த டீம்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் டாப் 4 இருப்பாங்க என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஐபிஎல் பிகின்ஸ் டுமாரோ வித் டிஃபெண்டிங் சாம்பியன் ஆர்சிபி, டெக்ஸான், சன்ரைசர்ஸ். ஸோ எப்படி இருக்கும் என்னன்றது பார்ப்போம். பிரபு, நீங்கள் உங்கள்கிட்டருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த 4 டீம் குவாலிஃபை ஆவாங்க? உங்கள் ஃபேவரட் ஆர்சிபி குவாலிஃபை ஆவாங்களா? அதையும் சொல்லுங்கள். ஆர்சிபி எடுத்துருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி வந்து டாப் 3ல வந்து கண்டிப்பாக பஞ்சாப், மும்பை இந்தியன்ஸ், டிசி வந்து டீம் பேலன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ டிசி வந்து லைக் கரெக்டாக என்ன டீம் விளையாண்டாங்கன்னா ஃபார் ஷுவர் வந்து, ஏன்னா போலிங் பயங்கரமாக இருக்குது. அதுதான் மெயின். 2 இந்தியன் ஸ்பின்னர், டாப் ஸ்பின்னர் இருக்காங்க. ப்ளஸ் பேஸ் அட்டாக் எல்லாமே சூப்பர். ஈவன் ஓவர்சீஸ் பேஸரும் சூப்பர். மில்லர் இவங்கெல்லாம் வந்து ஃபினிஷர், ஸ்டப்ஸ் மில்லர் இருக்கனால நல்ல டீம். கேஎல் தான் ஓப்பன் பண்ணுறதுனால சூப்பரான டீம். ஸோ அவங்களுக்கு இப்போ அவங்க ஓப்பனிங்கில் வந்து டக்கட் இல்லை. ஸோ எய்தர் பிரத்யூஷா நிசங்கா ஓப்பன் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு வந்து பேட் ஒரு நல்ல ஸ்பாட். ஸோ டிசி வந்து இது பண்ணலாம். ஸோ வந்து இந்த 3 டீம் ஃபார் ஷுவர் வந்து டாப் 3ல போயிடுவாங்க. 4th டீம் வந்து இன் பிட்வீன் சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் தான் என்னோட இது. எஸ்ஆர்ஹெச் வந்து யாருன்னா லைக் எல்லாருமே வந்து அவங்களோட டொமஸ்டிக் பவுலர்ஸை வந்து இது பண்ணுறாங்க. லைக் போலிங்கே இல்லைன்னு. பட் அவங்க லைக் அவங்க ஸ்பின்னர் வந்து கோயிங் டு பி த்ரெட்ன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ விளையாடுற ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் மேபி கம்மிங் இன் டு கேம்ன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன் பிட்வீன் எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே. பட் சிஎஸ்கே தான் அட்வான்டேஜ் கொடுப்பேன். ஏன்னா அவங்களோட பிக்சர்ஸ் படி பார்த்தோம்னா சிஎஸ்கே வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒன்று வந்து லைக் 2 கேம் லக்னோ கூட, 2 கேம் ஜிடி கூட, ஒரு கேம் வந்து லக்னோ, ஜிடி, கொல்கட்டா ஆர்சிபி கேம் டஃபா இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து எப்படி வேணா போகலாம். ஸோ இந்த ஒரு 5 கேம்ஸ் ரொம்ப, அதுக்கப்புறம் இன்னொன்று RR. இந்த கேம் 6 கேமே வந்து லைக் தே கேன் வின் ஈஸிலி எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வச்சுட்டு. ஸோ என்ன ஆகும், அந்த 6 கேம் அதுக்கப்புறம் வந்து 2 கேம் மும்பை, 2 கேம் டெல்லி, இது எல்லாமே டஃப் கேம்ஸ். ஸோ இதில் வந்து அப்படி இப்படி ஒரு கேம் ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் மும்பை சொல்லிட்டுல. ஸோ இதுலேருந்து ஒரு கேம் ஜெயிச்சிட்டாங்கனால சிஎஸ்கே உள்ள வந்துடலாம். ஸோ சிஎஸ்கேவோட ரூட் எனக்கு தெரிஞ்சு இது. ப்ளஸ் அவங்க வந்து இந்த வாட்டி எஸ்ஆர்எஸ் ஸ்டைல் போயிட்டாங்க. லைக் ஃபுல்லி பேட்டிங், இது பிச்சும் அதே மாதிரி சூட் ஆக போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆன் பார் இருக்காங்க. நீங்கள் எஸ்ஆர்எஸ்க்கு இவங்களுக்கு பேட்டிங் பாருங்க, நம்ம எல்லாமே வந்து அடிக்கிற பேட்டிங். இந்த 4 டீம் வந்து ஸோ சிஎஸ்கே டாப் 4ல வந்துருவாங்க. ஃபைனல் முடிச்சு சிஎஸ்கே வந்துருவாங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இஃப் நாட் எஸ்ஆர்ஹெச், மற்றவங்க எல்லாமே ஆர்சிபி மேபி 6th அது மாதிரி முடிப்பாங்க அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வெல்கம் ராஜா சார். உங்களோட இது என்ன, உங்களோட ஃபேவரட் டீம் எனக்கு தெரியும். பட் டாப் 4 யார் இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இப்போ அவர் சொன்னதுல இருந்தே எடுக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் சொல்லியிருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச், சென்னை மோஸ்ட்லி இந்த சேம் போட் தான். 2 பேரும் பேட்டிங் ஹெவி அண்ட் பவுலிங் வீக். பட் எஸ்ஆர்ஹெச்ல இருக்க பிளஸ் எனக்கு என்னமோ சிவாங் குமார் நினைக்கிறேன். இஸ் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர். ஸோ அது வந்து ஒரு நம்ம இப்ப நம்ம யோசிக்கிறத பார்த்தா பேட்ஸ்மேன்லாம் ஸ்பின் அவ்வளோ விளையாடுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னருங்கும் போது ரொம்ப கஷ்டம். சிவாங் குமார் வந்து என்ன பொறுத்தளவுக்கு ஒரு மேட்ச் டர்னரா இருக்கலாம். இல்ல நம்ம மார்க்கண்டே மாதிரி காணாம போனால் போயிடலாம். பட் நான் என்னமோ எதிர்பார்க்கிறது சிவாங் குமார் எதிர்பார்க்கிறேன். மற்றபடி எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே ஹவ் த சேம் திங்ஸ். SRH a little better than CSK in the sense they have proven opening and heavy batting வந்து they have proven. CSK எடுத்தீங்கன்னா இப்போக்கி ஃபார்ம்ல இருக்கிறது சஞ்சு மட்டும்தான். மாத்திரே ஆக்சுவலா ஃபார்ம்ல இருக்காரு, ஆனா கீழே போறாரு. ருத்து எப்படி இருக்காருன்னு தெரியல. ரீசெண்டா நம்ம ஷார்ட் டேர்ம்ல எதுவுமே பார்க்கல. அதனால என்ன பொறுத்த அளவுக்கு SRH have the upper hand இந்த 2 பேர் போட்டியில. அப்புறம் பாத்தீங்கன்னா மும்பை சொல்லவே வேண்டாம். தே வில் லாக் 1 பொசிஷன். அவங்க அந்த பும்ராவை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு ஹி இஸ் கோயிங் டு பிளே எல்லா மேட்சஸுமா இல்ல they going to save him தெரியல.
அப்புறம் அந்த நம்ம கவாஸ்கர் சொன்ன மாதிரி அந்த சூர்யா, பாண்டியா அண்ட் ரோஹித் அந்த பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அது எதுவும் உரசல் வந்ததுன்னா போன வருஷம் மாதிரி போலாம். மற்றபடி தே ஹேவ், என்ன பொறுத்தளவு தே ஹேவ் நோ நெகட்டிவ்ஸ். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம்ஸ் எவர். டொமஸ்டிக் பிளேயர்ஸா இருக்கட்டும், ஓவர்சீஸா இருக்கட்டும், ரெண்டுமே பர்ஃபெக்ட். அதுக்கு அடுத்து என்ன கேட்டா மும்பைக்கு அடுத்து டிசி. ரொம்ப பேலன்ஸ் டீம். டிசில இருக்க பிரச்சனை என்னன்னா எப்பவுமே அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், பட் அது ஃபைனல்ல ஏதாவது ஒரு இஷ்யூல தே கேனாட் கிராஸ் த லைன். அதை இந்த டைம் கிராஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு பவுலர்ஸ் கொஞ்சம் ஓல்டு. ஜிடி எனக்கு ஒரு டார்க் ஹார்ஸா நினைக்கிறேன். போன வருஷம் பாத்தீங்கன்னா 3 players 500+ எடுத்திருந்தாங்க. ஸோ பேட்டிங் வி டோன்ட் ரியலி சஸ்பெக்ட் ஜிடி ஒரு பேட்டிங் ஜெயின்ஸ் நம்ம நினைக்க மாட்டோம். பட் போன வருஷம் 3 players 500 எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி தே ஹேவ் குட் பவுலிங் யூனிட். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அந்த 3 பேருமே கரண்ட் ஃபார்ம் ரொம்பவுமே மோசமா இருக்கு. கில் நாட் இன் T20 செட்டப். பட்லர் வாஸ் அட் a poor world cup. சாய் சுதர்ஷனுக்கு கொஞ்சம் டிப்பா தான் இருக்கு. பட் அகைன் they might unproven again perform பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆக்சுவலா பேட்டிங் வந்து பிரச்சனை இல்ல. இன்ஃபேக்ட் they are better. ஏன்னா இப்ப கிளென் பிலிப்ஸ் உள்ள வந்துட்டனால மிடில் ஆர்டரும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் வித் ஜிடி வந்து என்னன்னா, ஏன் அவனை ஜிடியை சொல்லலைன்னா, ஜிடியும் நம்ம டீம் they can also finish 4, but only problem அவங்க bowling வீக் ஆயிடுச்சு. ஏன்னா ரபாடா அண்ட் இவன் வந்து ரஷீத் கான் வந்து they are not good இப்போ. அது இல்லாம ஒரு இது வந்து ரபாடா அகமதாபாத்னால மேபி அவனோட கேம்ஸ் வந்து ஹோம் கேம்ஸ் he can come better. அதுதான் ஒரே ஓப்பு. ரஷீத் வந்து இப்ப ரொம்ப பிளாட்டா போட்டுட்டு இருக்கான். லைக் நார்மல் லெக் ஸ்பின்னர். ரஷீத் கான் சஸ்பெக்ட் பண்ண முடியாது. டாப்ல வர போறது இல்ல ரஷீத் கான். he has some issues and he has to correct it. நானுமே கொடுக்கல தவிர மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி லைக் பட்லர்லாம் வந்து அகமதாபாத்னால அவனுமே வந்து ஃபார்ம் வந்துருவான். அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நானும் அதான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இப்ப ரீசெண்டா பட்லர் ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தான், இந்த சென்ஸ் வந்து ஐ நோ ஐ ஆம் டவுன் அண்ட் ஐ வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஒருவேளை இதை ஒரு ஸ்டெப்பிங் பேடா கூட யூஸ் பண்ணலாம். he has so much to prove. இதுல விளையாண்டான்னா அவனுக்கு திரும்ப யூகே என்ட்ரி ஈஸியா இருக்கும். இல்லைன்னா there will be questions on his international career. சோ இத அவன் ரொம்ப சீரியஸா கவனிப்பான்னு நினைக்கிறேன் ஜாஸ் பட்லர். இந்த 3 பேத்துல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கேப்டன் ஜிடி ஜெனரேஷனல் டேலண்டே வந்து என்ன சொல்றாரு, ஐ ஷுட் ஹவ் பிளேட் தி T20. ஐ அம் சோ அப்செட் தட் ஐ ஹவ் நாட் பிளேட் தி T20 World Cup. So he also has something to prove. So these guys have something to prove. Both I suspect they will be too much into that நினைக்கிறேன். பட் I suspect that. பட் தெரியல எப்படி போகுது. ஆர்சிபியை பொறுத்த அளவுக்கு அவங்க எப்பவுமே 1 upனா ஒரு 5 down. So I am not expecting them to get into the 4. 18 சீசன்ல லாஸ்ட் இயர் தான் 1 up. எல்லாமே டவுன் தான். சரி, நான் ரொம்ப சொல்லக்கூடாது. எனக்கு விராட் வந்து personally I want Virat to top that orange cap. I want him to rub every doubter's face in the mud. I want him to do that. That will be a big happy for me. என்னோட biggest point அதுவா தான் இருக்கும், Virat to get that orange cap, and I want his team to lose very badly. I want that. உங்களுக்கு நீங்க எப்படி விராட் வேணும்னு எதிர்பார்க்கறீங்களோ அதே மாதிரி உங்க பக்கத்துல இருக்கவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. வெல்கம் அமித். எனக்கு தெரியும் அமித் வந்து ஒரு பெரிய சிஎஸ்கே ஃபேன், பட் ஹஸ் a soft corner for விராட். ஸோ உங்களோட டாப் 4 என்ன இருக்கும் அமித்? என்னோட டாப் 4 வந்து எம்ஐ அண்ட் டிசி வந்து ஷுவரா உள்ள வந்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ தி ரெஸ்ட் 2க்கு தான் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். ஆர்சிபி, இப்போ ஆர்சிபிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹேசல்வுட்டோட அவைலபிலிட்டி என்னன்னு தெரியல, வந்துட்டா ஆனா வந்து எத்தனை மேட்ச் ஆடுவான் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அண்ட் ஆல்சோ பேக்கப்ல இருக்க துஷாராவுமே ஏதோ என்ஓசி கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ரீசன்ஸ்லாம் வச்சுதான் ஆர்சிபி சொல்ல முடியும். அவங்க 2 பேருமே அவைலபிள் அப்படின்னா 100% ஆர்சிபியும் உள்ள இருப்பாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் இவங்க தான் 4th பிளேஸ்க்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எம்ஐ, டிசி, சிஎஸ்கே இவங்க குவாலிஃபை சான்சஸ் இருக்கு. பிபிகேஎஸ், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச் வந்து என்னன்னு நம்ம பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இல்ல இப்போ Hazelwood, you expect him to bowl in the same rhythm? He has been out of cricket for such a long time. திடீர்னு வந்து இந்த ஒரு ஹை பிரஷர் சிச்சுவேஷன்ல he பண்ண முடியுமா Hazelwood? இல்ல, I have answer for that. உங்களுக்கு Hazelwood வந்து ஒரு பிரீமியம் T20 bowler கிடையாது. He is not following the T20 formula.
அவரோட ஆசிலூடோட ப்ளஸ் என்னன்னா he brings the test match culture into his T20 bowling. ஸோ அவரோட அதே லைன் லென்த்தை தான் T20ல ஃபாலோ பண்ணுறதுனால இஸ் காட் த சக்ஸஸ் சின்ஸ் he started to play from CSK. ஏன்னா சிஎஸ்கே விளாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரெகுலராக T20s விளாட ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ரொம்ப ரேரஸ்ட் தான். ஸோ ஆசிலூட் அந்த டெஸ்ட் மேட்ச் லென்த் ஃபாலோ பண்ணுறதுனால he will have the same success he got before. ஸோ பெருசாக உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காது ஆசிலூட்க்கு. அவன் வந்து ஆக்சுவலாக மெக்ராத் டைப் போலர் இருந்துச்சிங்களா, நீங்கள் மிஷின் மாதிரி போட்டிங்கன்னா போட்டுகிட்டே இருப்பான், லென்த்தில் வந்து கரெக்டாக அடிச்சுட்டே இருப்பான். அதனால் அவன் வந்து எனி டைம் வந்துடுவான். பட் ஆர்சிபியை நான் ஏன் கொடுக்கல அப்படின்னா ஒரு இதுதாங்க, லாஸ்ட் டைமே வந்து பஞ்சாப் வந்து ஏசலூட்டை வந்து ஒழுங்காக விளையாட்டு இருந்தாங்கன்னா அந்த மேட்சே அவங்கள தோக்கடிச்சிருக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியாலாம் ஸ்பின் போட்டு விக்கெட் எடுக்கல, அவன் சும்மா ஜஸ்ட்டு வந்து ஷார்ட் பிச்சு அதுன்னு சொல்லிட்டு நிறைய இது ஷார்ட் பிச்சில் விக்கெட் எடுத்தால் நிறைய டீம் அவன் எப்படி ஆடுன்னு தெரியல. குயிக்கர் பாலில் வந்து ஷார்ட் பிச் போட்டோம்னா ஃபுல் ஷாட்லாம் வந்து நிறைய பேர் தப்பாக விளையாட்டாங்க. ஆக்சுவலி அப்படி ஒன்றும் போலிங் த்ரெட்டனிங் ஒன்றும் இல்லை. பட் பிரச்சனை என்னன்னா ஏசலூட்டை வந்து யாருமே விளையாட மாட்டேங்கிறாங்க. அது லாஸ்ட் டைம் அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. எல்லா கேமும் வந்து அவங்களோட 3 overs இந்த 2 overs டெத் ஓவர்ஸில் வந்து கேம் சேஞ்சிங்காக மாறிடுச்சு. அண்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதர் எண்ட்ல புவியும் நல்ல ரித்தம்ல இருந்ததுனால ஆர்சிபி அட் த கிரேட் இயர். ப்ளஸ் யாஷுமே நல்லா தான் போட்டான் லாஸ்ட்ல வந்து கரெக்டாக நிற்க. சுயாஷும் வந்து எப்பெல்லாம் கேம் கிடைச்சதோ அதான் நல்லா நம்ம இதில் ப்ரிவியூவில் பேசின மாதிரி ஆர்சிபியில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அந்தந்த பிளேயர் பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் ஆர்சிபியால அந்த ட்ராஃபி ஜெயிக்கவே முடிஞ்சது. இட்ஸ் நாட் லைக் ஏதோ வந்தாங்க ஜெயிச்சாங்க. சொல்லுங்க. ஆர்சிபில வந்து அவங்க ரோல்ஸ் வந்து அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்க. அதுதான் வந்து ரொம்ப பெரிய பிளஸ். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுயேஷ் சர்மா வந்து கேகேஆர்ல ஆடும்போது he was just an another spinner. பட் ஆனா அவன் தெளிவா சொல்லியிருப்பான், தினேஷ் கார்த்திக் சரி அவங்க மேனேஜ்மெண்ட் சொன்னது you should target at the stems. அது மட்டும் தான் அவனோட ரோல். நீ 2 கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ ஸ்டெம்ஸ்ல டார்கெட் பண்ணிட்டே இரு. ஸோ விக்கெட் எடுக்கிறது தான் அவனோட டார்கெட் அப்படிங்கறது தெளிவா சொன்னதுனால அதை கிளியரா எக்ஸிக்யூட் பண்ணான் ஸ்ரீயாஸ். சோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. கிங் டேவிட் வந்து வந்த உடனே அடிக்கணும், அதுதான் உன்னோட ரோல். படிக்கல் வந்து உன்னோட நேச்சுரல் கேம் வந்து வேறவா இருக்கலாம், ஆனா நீங்க வந்து நீ ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிக்க ஆரம்பிக்கணும்னா ஆக்சுவலா படிக்கல் வந்து பயங்கர சேஞ்ச். படிக்கல் வந்து எப்பவுமே ஆக்சுவலா நான் பேசுறது இன்டரப்ட் ஆகாம வருதா? இல்ல வருது. you can continue. இல்ல குருணால் பாண்டியாவும் தன்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னமோ இப்பதான் ரீச்டு மாதிரி தோணுது. இந்த வருஷமும் இஃப் ஹி பெர்ஃபார்ம்ஸ் லைக் லாஸ்ட் இயர்னா குருணால் பாண்டியா இட் வில் பி குட் சீசன் ஃபார் ஆர்சிபி. பட் எப்பவுமே ஆர்சிபி தே வில் ஹேவ் த சோர்சஸ் அண்ட் தென் தே வில் லூஸ் இட் இன் த லாஸ்ட் மூமெண்ட். அது நடக்காம இருந்தா தே வில் பி இன்டு த ஃபோர். பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் them to go into the four. இல்ல எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து சில கேம் வந்து அவங்க இன்னொன்று வந்து ஆக்சுவலா வந்து இதுல வந்து லாஸ்ட் இயர் வந்து இன்னொரு இது வந்து ஆர்சிபிக்கு வந்து லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா அவங்க பிச்சு கொஞ்சம் நின்றுச்சு. ஸோ எல்லாமே ஹெல்ப் பண்ணுச்சு. லைக் புவி அதே மாதிரி ஸ்பின்னு கொஞ்சம் இதாக. ஸோ நிறைய டீம் வந்து சரியா இது பண்ணல, எங்கேஜ் பண்ணாம வந்துட்டாங்க. ஸோ இந்த வாட்டி அதெல்லாம் வந்து அவங்க வந்து அப்படி ஒன்றும் த்ரெட்டனிங் போலர் யாருமே கிடையாது. லைக் வந்து இப்போ மும்பை மாதிரி ஒரு த்ரெட்டனிங் போலிங் லைனப்பு ஆர்சிபி இல்லவே இல்லை. ஆனால் லாஸ்ட் டைம் கரெக்டாக அமித் கரெக்டாக சொன்ன மாதிரி கரெக்டாக அவங்க ரோல் பிளே பண்ணாங்க. அது வந்து இந்த வாட்டி வந்து எல்லா டீமுமே இந்த மாதிரி டீம் வச்சிருக்கான். இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து அது நிறைய டீம் இந்த கேப் இருந்தது. லைக் வந்து மிடில் ஆர்டர் சரி இல்லாமல் இருக்கும், இல்லை போலர்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த வாட்டி எல்லா டீமும் வந்து நல்லாவே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். சரி, ராஜா சார் சொன்ன மாதிரி விராட் வந்து இஸ் கோயிங் டு ஸ்கோர் மோர் தென் லாஸ்ட் டைம். அது கன்ஃபார்ம். நான் என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஈவன் 200 கூட 200 கூட அடிக்க சான்ஸ் இருக்கு இந்த வாட்டி. ஏன்னா அவனோட பவுண்டரி கன்வர்ஷன் வந்து லைக் லாஸ்ட் 4 monthsல வந்து இனிஷியல் 20 balls வந்து இவ்வளோ கன்வெர்ட் அவன் லைஃப்லேயே பண்ணது கிடையாது. அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்து ஈவன் இப்போ ஓடிஏ கூட பாருங்க, இந்த இப்போ 20 ODIs இருக்குல்ல நெக்ஸ்ட் இதில், அதில் வந்து ஒரு 700-800 ஈஸியாக அடிச்சிருவான். அந்த மாதிரியான ஃபார்மில் இருக்கான். ஸோ இங்கேயுமே வந்து அதே ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு 500 to 600 runs ஈஸியாக வந்துடும். அவன் பேட்லேருந்து ஃபாஸ்ட்டாக தான் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பெட்டர் தென் மெனி பிளேயர்ஸில் இருக்க போகிறான். டாப் 5ல வந்து கன்ஃபார்மாக ஸ்ட்ரைக் ரேட்லேயே முடிக்கும். அது மாதிரி இருக்கும். பட் எனக்கு என்னன்னா இது வந்து விராட் மட்டும் பண்ணுவான். பட் ஆனால் எல்லா இதுலேயுமே பிளேயர்ஸ் மாதிரி அந்த வாட்டி பார்க்கறது வந்து ஆர்சிபி போடுறது கொஞ்சம் டஃப் தான்.
அதனால எனக்கும் அதேதான். பட் இன்னொன்னு இன்னொன்னு, இந்த ட்ரேட் ஆஃப்ல ஐ திங்க் த பிக்கஸ்ட் லூசர்ஸ் வேர் ஆர்ஆர். இந்த ட்ரேட் ஆஃப்ல வந்து எங்கேயோ இருக்க வேண்டிய டீம் ஐ திங்க் தே ஹவ் லாஸ்ட் வே. நிறைய இன்ஜுரிஸ். பட் ஐ ஃபீல் அகைன் வித்தவுட் சாம் கரன் ஆல்சோ அந்த டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இல்ல நான் ஆர்ஆர் வந்து நான் வித்தவுட் பிஃபோர் சாம் கரன் ஆர்ஆர் வந்து நான் அவங்களுக்கு சான்ஸ் இருக்குதான் சொல்லியிருக்கேன். ஏன்னா they are not weak team. ஏன்னா இந்தியன் போலர்ஸ் எந்த இந்தியன் போலர் ஸ்பின் வச்சிருக்காங்களோ, சரி ஜடேஜா இஸ் நாட் விக்கெட் டேக்கர் இப்போ, ஆனா அவனால வந்து ஒரு 35-40 ரன்ஸ்ல ஸ்டிக் பண்ணிட முடியும். அதுக்கு மேல போக மாட்டான். 4 overs 40 ரன்ஸ்ன்றது இப்போ இருக்க சூப்பரான போலிங் தான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இதை வந்து லாஸ்ட் டைம் அசரங்காவோ தீக்ஷனா வந்து ஆல்மோஸ்ட் அதான் பண்ணான் 40 ரன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா, அது இஸ் குட். பட் ஒரு இந்தியன் போலர்ஸ் அதே பண்றது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து இட் கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே பேட்டிங், ஓவர்சீஸ் பேட்டிங் பண்ணோம், இல்லை ஓவர்சீஸ் பேசுகிற விளையாடுறதுக்கு. ஸோ அவங்க டீமே நல்லா தான் இருக்கு. ஆனால் பிரச்சனை வந்து ஒன்றுன்னா சாம் கரன், இன்னொன்று வந்து பராக் கேப்டன்சி. ஒரு சீனியர் பிளேயர் ஜடேஜா மாதிரிலாம் இருக்கும்போது பராக் கேப்டன் எனக்கு வந்து அதான் சொல்றேன். அந்த காம்பினேஷன் எதால. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மும்பைக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் நல்ல ஒரு அந்த போய் கேதர் பண்றது, அது இந்தியன் டொமஸ்டிக்ஸை கேதர் பண்றதுல அவங்க கில்லாடி. வைபவ் மாதிரி ஒரு ஃபயர் பவர் இருக்கும்போது தேர் ஸ்டில் இந்த என்னை பொறுத்தளவுக்கு வைபவ் மட்டும்தான் ஒரு பெரிய பாசிட்டிவ். அந்த கேப்டன்சியும் நாட் குட். சாம் கரன் எடுத்தாங்க, அதுவும் மிஸ் ஆச்சு. சஞ்சு வில் பி a big miss. இவ்வளவு வருஷம் அந்த டீமையே கோஹரண்டா கொண்டு வந்த ஒரு சஞ்சு மாதிரி ஒரு ப்ளூ ஃபேக்டர் இல்லாதது வில் பி a big miss for them. கண்டிப்பா என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம் பேப்பரை பார்த்து. பட் ஒரு பெரிய க்ளூ சஞ்சு. அது இவ்வளவு வருஷம் அங்க இருந்துட்டு மிஸ் ஆனது வந்து இட் வில் பி a big க்ளூ. நமக்கு எப்படி எம்எஸ் சிஎஸ்கே விட்டு போற அன்னைக்கு நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய ப்ராப்ளம் சந்திக்க போறோமோ, அதாவது ஈவன் இஃப் he doesn't do anything, பவுலிங்கோ பேட்டிங்கோ எதுவும் பண்ணாட்டியும் அந்த நேம் அந்த 11ல இல்லங்கும் போது ஹவு சிஎஸ்கே வில் ஃபீல், அத ஆர்ஆர் வில் பி ஃபீலிங் இட் நவ் வித்வுட் சஞ்சு சாம்சன். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். there are lots of chatters about CSK 11 will be perfect without MS. ஸோ அந்த மாதிரியான இருக்கு. என்னோட தாட்ஸ் நான் சொல்றேன் and then you guys share. I feel MS 2 balls ஆடினாலும் இல்லை 20 balls ஆடினாலும் இல்லை வாட் எவர் சுச்சுவேஷன் he face, MS in the 11 needed purely because இந்த பிளேயிங் 11's எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவுமே கம்மி. அண்ட் சிஎஸ்கே ஒரு பிரசாந்த் வீட் மாதிரி ஒரு ஸ்பின்னரை உள்ளே கொண்டு வராங்கன்னும் போது they need someone like Dhoni behind the stumps more than Sanju. Yes, Sanju is experienced, he has the talent, everything, but Dhoni is something class apart. He knows how situation differs. Even recent podcast la kuda Rutu said Dhoni வந்து எந்த ஒரு இதுலயுமே is not involving. He makes me and Fleming to take the decision, but if something goes wrong he comes and corrects. This is the things we can do அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தோனி இஸ் நீடட், மச் நீடட் ஃபார் த சைட் அப்படின்றது தான் என்னோட தாட். உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க. அமித் நீங்களே சொல்லுங்க. இல்ல அதான் தோனி வந்து எப்பவுமே தோனி பிளே பண்றாரு அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா ஆடக்கூடாது, ஃபீல்ட்ல இருக்கிறது வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிரன்ச் மொமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 2023 ஃபைனல்ல வந்து அந்த கில் வந்து என்ன ஃபார்ம்ல இருந்தாருன்னு நமக்கு தெரியும். அந்த டைம்ல வந்து க்ளோஸ் டு பிளே ஆஃப்ஸ் வந்து அவுட் ஆஃப் 4 matches 3 matchesல செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஃபைனல்ல வந்து ஈஸியான கேட்ச் வந்து தீபக் சார் விட்டாலும் அந்த டைம்ல வந்து அந்த ஸ்டெம்பிங்கா இருக்கட்டும், அப்புறம் பிளேயர்ஸ் வந்து கரெக்டா அந்த பாண்டியாக்கு வந்து ஆள் வச்சு ஃபீல்டிங் வச்சு ஜட்டு வச்சு கேட்ச் எடுத்ததா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் வந்து அந்த குரூசியல் மொமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, எங்க ஃபீல்டரை நிக்க வைக்கணும், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஐ டோன்ட் திங்க் ருத்து அப்படிங்கிறதுனால இல்ல, எல்லா யங் கிரிக்கெட்டர்ஸுமே அவங்க வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். இப்ப எனக்கு தெரிஞ்சு ரோஹித் வந்து அதை பண்ணக்கூடிய ஆள் தான். பட் ஆனா அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி சின்ன சின்ன இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு தோனி கண்டிப்பா ஃபீல்ட்ல தேவை. பட் ஆனா இப்ப இருக்க சிஎஸ்கே ஸ்குவாட் தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதனாலதான் இந்த சாட்டர்ஸே இருக்கு. இல்லைன்னா யாருமே வந்து தோனியை வந்து இம்பாக்ட் பிளேயரா வைக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த 6th பவுலர் அப்படிங்கிற பிரச்சனையில வந்து சிஎஸ்கே மாட்டிக்கிட்டதுனால 6th பவுலர் யாரு, டூபே வந்து உங்களோட 6th பவுலரா இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படிங்கிறது தான் இப்ப எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வழி வைக்குது. இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தோனி கண்டிப்பா பிளேயிங் 11ல இருப்பாரு. அந்த அது ஐ திங்க் எவ்ரிதிங் கோஸ் டவுன் டு தி ரோல் ஆஃப் பிரசாந்த் வீர். பிரசாந்த் வீர் வந்து ஒரு ப்ராப்பர் 4 over இந்த டவுட்மே இல்ல, தோனி will be playing.
இல்ல பிரசாந்த் வீரோட பவுலிங் வந்து அவ்வளவு எஃபிஷியன்டா இல்ல ஐபிஎல் லெவல்ல அப்படின்னா ஐ திங்க் தோனி வில் கம் as an impact player and we will play one more all-rounder in Ramakrishna Ghosh or someone else. But I feel Prashant Veer will have a good season. என்னோட it's a pure பேட்டிங் டவுட்டே இல்ல, பேட்டிங் டவுட்டே இல்ல. என்ன பிரச்சனை அப்படின்னா என்னன்னா ஐபிஎல்லே வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஓரியன்டட் கேமா ரொம்ப மாறிடுச்சு. நம்ம வந்து இந்த 2010 to 15 இருக்கோம் அப்படின்னா ஐ திங்க் வித் ஸ்பின் சம்திங் கேன் பி டன். இப்போ நீங்க வந்து ஒரு பவுலர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான லெவல்ல இருக்க வேண்டியதா இருக்கு டு சர்வைவ். பாத்தீங்கன்னா பவுலர்ஸே பெரிய பெரிய சீனியர் பவுலர்ஸே வந்து பயங்கரமா அடி வாங்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்க் வந்து ஒரு ஐபிஎல்ல வின் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனா ஸ்டார்க்கா இருந்தாலும் சரி, ரபாடாவா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேற லீட் ஸ்பின்னர்ஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க எல்லாம் வந்து ஒரு 1 ஆஃப் மேட்சஸ்ல தான் ஜெயிக்கிற, ஒரு 1 or 2 மேட்சஸ் தான் வந்து கன்சிஸ்டன்டா அவங்களால ஜெயிச்சு கொடுக்க முடியுது. மற்ற மேட்சஸ்ல அடிச்சிடுறாங்க. 200ங்கிறது நியூ நார்மல் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் அப்போ வந்து நீங்க வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து தே வில் ஹேவ் a hard timeல. சோ அதுதான் இப்ப வீருக்கு வந்து பிரச்சனை. இல்ல இப்ப வீருக்கு வந்து 40 runs கொடுக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. he has to be a wicket taker, that's it, because tournament fullave 200 னு போயிடுச்சு. so obviously everyone will go for 40 runs 45 runs, that's not a problem, but you have to take that crucial wicket. இப்போ ஒரு ரெண்டு பேர் ஹெவி பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நீ பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி அடுத்த ஆள் அதை அடிக்கிறது பிரச்சனையே கிடையாது. அந்த பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண விடாம பண்றது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனா சிஎஸ்கேல வந்து வீருக்கு வந்து விக்கெட் எடுக்கிறது ரோலே இல்லைன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேல வீருக்கு வந்து டிஃபென்சிவா பவுலிங் போடுறது. ஏன்னா 100 தான் அட்டாக்கிங் ஸ்பின்னர் இருக்காரு ஆல்ரெடி. I don't feel even that 11 இல்ல I don't feel 100 ப்ளே பண்ணா ஒருவேளை அகில் ஹுசைன் விளையாண்டா நீங்க சொல்றது ஓகே. இல்ல ஒருவேளை 100 விளையாண்டா 100 தான் அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன். அப்போ வந்து என்னன்னா வீர் வந்து நிப்பாட்டி கொடுக்கணும், கொஞ்சம் ரன்ஸ் கம்மி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா தான் இட் வில் பி பெட்டர். பட் அதுவுமே ஒரு நல்ல ரோல் தான். ஏன்னா லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா be it அஸ்வின் ஆர் ஜடேஜா, both of them did not complement so well. அதனால தான் ரெண்டு பேருமே went for runs. இந்த இடத்துல இப்ப உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் குல்தீப் அண்ட் சஹால் தான். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா குல்தீப் he will defend and Chahal will take wickets. Chahal will defend, Kuldeep will take wickets for India. அந்த ரோல வீரும் நூறும் பண்ணாங்கன்னா ஆப்வியஸா they will get a நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். பிரபு நீங்க சொல்லுங்க உங்க பாயிண்ட். ஆமா, இப்போ ஃபர்ஸ்ட் தோனி இதை பத்தி தோனி கம்பல்சரி வந்து 20 overs எனக்கு தோனி வந்து பேட்டிங் விளையாடி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஈவன் டவுன் தி ஆர்டர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு பேட்டிங் லைனப் இருக்கு. ஸோ தோனியோட இது தேவையில்லை. லைக் லாஸ்ட் 2 overs அந்த மாதிரி வர்றது ஃபைன், அது ஓகே தான். பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் வந்து தோனி வந்து உள்ள இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா தோனி ஒருத்தர் தான் வந்து ஒரு இந்தியன் கேப்டன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லா போலர்ஸுமே வந்து மேட்ச் வின்னர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு கொஞ்சம் நியூசிலாந்து ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ணுவார். எல்லாமே ஒரு கமாடிட்டியாக தான் பார்ப்பாரு. இந்த டைம் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் யூஸ் பண்ணனா அவன் வந்து மேட்ச் வின்னராக இருக்குன்னு அவசியம் இல்லை. அவன் வந்து இந்த லைன் வந்து போட்டுட்டு போ, இந்த இவ்வளோ ரன்ஸ் கண்டெயின் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாரு. டாக்டிக்கலி பிரில்லியன்ட் கேப்டன் இந்தியா, அது மாதிரி இந்தியன் கேப்டன் யாருமே இருந்ததில்லை. ஸோ அந்த எக்ஸ்போஷர் வந்து தோனி வந்து லாஸ்ட் டைமே வந்து சிஎஸ்கேல வந்து என்ன பிடிக்கலன்னா தோனி வந்து லாஸ்ட் டைம் நிறைய இன்டர்ஃபியரே ஆகல. பவுலிங் வந்து ருத்து நிறைய மிஸ்டேக் பண்ணான். லைக் வந்து பவர் பிளேல வந்து இப்போ 100 எடுத்துட்டு வருது, இல்லை அஸ்வின் எடுத்துட்டு வருது, இது மாதிரி வந்து நிறைய தப்பு பண்ணாங்க. அங்கே வந்து தோனி ஸ்டெப் இன் பண்ணுவாருன்னு பார்த்தேன். பட் அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா லெட் ருத்து டேக் தி சார்ஜ், நம்ம போக போகிறோம் அப்படின்ற மாதிரி விட்டாரு. பட் தோனியோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே வந்து செம டேலண்டட் யங் டீம் இது. ஸோ இவங்களை கொஞ்சம் கைட் பண்ணுறதுக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக உள்ளே இருந்தே இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு இது வந்து பிரசாந்த் வீர் இஸ் கோயிங் டு பி தி லீடிங் விக்கெட் டேக்கர் ஃபார் சிஎஸ்கே. அது இன்ஃபார்மாக சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து சாண்டன் மாதிரி ஒரு 25 ரன் அது மாதிரி கொடுக்குற போலர் இல்லை அவர். ஏன்னா ரொம்ப நிறைய ஸ்லோவர் பால்ஸ் போடுறாரு, நின்று வருது. பட் ஆனால் சிஎஸ்கே இப்போ சென்னை பிச்சில் கொஞ்சம் நிற்க மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான், ஆனால் அதுலேயுமே ரொம்ப ஸ்லோவாக போடுறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதனால் ஒரு 40 ரன்ஸ் கொடுத்தாலும் ஒரு 2 விக்கெட் பாருங்க ஃபாஸ்ட் எழுதுரு. ஏன்னா பேஸ்ட் டிஃபீட் பண்ணாங்கன்னா எது ஜட்டு லாஸ்ட் 2-3 இயர்ஸ் சிஎஸ்கே பண்ணலையோ இவர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நான் கூட வந்து டொமஸ்டிக் மேட்ச் பார்க்கல, இப்போ வந்து இதில் பார்த்துருந்தேன். அந்த சிஎஸ்கேவோட ஹேண்டில் வர இது நல்லா ஸ்லோவர்ஸ் வந்து சாண்ட் மாதிரி தூக்கி போடுறாரு. ஸோ கண்டிப்பாக 40-45 ரன்ஸ் போவார். பட் 2-3 விக்கெட் எனக்கு தெரிஞ்சு 100 விட அதிகமாக விக்கெட் எடுக்கிற எனக்கு இந்த வாட்டி 100 விளையாண்டாலுமே சொல்கிறேன், விளையாண்டாலுமே
எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வீர் தான் கோயிங் டு பி லீடிங் விக்கெட் டேக்கர் ஸ்பின்னர்ஸ்ல சொல்றேன். ஏன்னா பேசர்ஸ்ல வந்து என்ட்ரி வந்து எப்பயுமே பவர் பிளேல ஒரு விக்கெட் ஈஸியா எடுத்துருவான். அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல நீங்க எதிர்பார்க்கணும். ஏன்னா லூஸ் பால்ஸே போட மாட்டான். ஃபர்ஸ்டே எடுத்தது அவன் போலிங்கே வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் தான், அதுக்கப்புறம் பெருசா இருக்காது. ஸோ அதை எதிர்பார்க்குறேன். ஸோ தோனி கண்டிப்பா வரணும். அதுதான் நீங்க கேட்ட கொஸ்டின். இல்ல இப்போ வந்து பிரசாந்த் வீர் வந்து ஜடேஜாவோ கம்பேர் பண்ற ஜடேஜாவோட ரோல் தான் ஃபில் இன் பண்ண வந்திருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜடேஜாவோட ஒரு அப்கிரேட் தான் பேட்டிங்ல. பேட்டிங்ல கம்பேர் பண்ணீங்கன்னா ஜடேஜாவோட அப்கிரேட் தான். பவுலிங் வந்து ஐ திங்க் அந்த லெவல்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா பேட்டிங் வந்து இப்போ ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அன் இஷ்யூ பிகாஸ் எல்லா இடத்துலயுமே பிளாட்டா ஆயிடுச்சு. இன்னும் ஈஸியரா தான் இருக்கும். ஈவன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல வந்து கொஞ்சம் ஈவன் டஃபர் ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. ரெட் பால்ஸ்லயா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா வந்து டெஸ்ட் மேட்சஸ் ஆடினா ஒன்லி ஸ்பின் ட்ராக் தான் கொடுக்குறாங்க, ஸ்பின் ட்ராக் தான் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க வந்து ரஞ்சிஸ் போனீங்கன்னா பவுன்ஸ் ட்ராக் கொடுக்குறாங்க, ஸ்விங் ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஐ திங்க் பேட்டிங் அப்படின்னு வரப்போ இந்த ஹையர் லெவல் கிரிக்கெட், சீனியர் லெவல் கிரிக்கெட் வந்து இன்னும் ஈஸியாக தான் இருக்கு. பவுலிங்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கொஸ்டின். ஏன்னா வேர்ல்டு வைடா வந்து ரொம்ப மோசமா ஐ திங்க் பேட்டிங் இப்போ நம்ம வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம் அண்ட் பைலேட்டரல்ஸ்லயும் பாக்குறோம். எல்லாமே வேர்ல்டு வைடா எல்லா லீக்ஸ்லயுமே இந்த 200ங்கிறது நியூ நார்மல் அப்படிங்கிறதுனால இவங்க டொமஸ்டிக்ல போட்ட பவுலிங் இங்க எவ்வளவு ரெலவெண்டா இருக்கு அப்படிங்கிறது இனிமே தான் நமக்கு தெரியும். ஜடேஜா கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் வீர் கிட்ட எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இட்ஸ் ஆல் அபௌட் ஹவ் கேப்டன் யூஸ் தி பிளேயர்ஸ். வீர் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க வந்து 18th ஓவர் 19th ஓவர்ல கொடுத்தா ஆப்வியஸ்லி யூ வில் கோ ஃபார் ரன்ஸ். பட் அதே மிடில் ஓவர்ஸ் ஒரு 9th ஓவர்ல கொண்டு வந்து 13th ஓவர் 15th ஓவருக்குள்ள முடிக்கும் போது இட் வில் பி டிஃபரெண்ட் ஸ்டோரி. ஸோ இட் ஆல் அபவுட் ஹவ் கேப்டன் யூசஸ்ன்றது தான் என்னோட இது. அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். என்னோட கொஸ்டின் நான் பிரசாந்த் வீர் பேசிட்டு இருந்ததுனால there are lots of domestic stars coming in. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் சில பிளேயர் மேலெல்லாம் இருக்கு. ஸோ தெர் ஆர் சம் ஃபியூ நேம்ஸ் மேக்கிங் த நேம்ஸ். ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் யார் எந்தெந்த பிளேயர் பெருசாக இந்த சீசன் ஷைன் ஆவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் பிரபு. அமித், நோ இஷ்யூஸ். எஸ்எல்ஹெச்ல இந்த சலில் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட்டர் இருக்காரு டொமஸ்டிக். ஐ திங்க் அவருக்கு வந்து பயங்கர பெரிய சீசன் இருக்கும் இஃப் கிவன் சான்ஸ், அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி சிஎஸ்கேல வந்து பிரசாந்த் வீர். ஸோ இது ரெண்டும் தான் ஐ திங்க் இவங்க தான் ப்ரோக் அவுட் ஸ்டாரா இருப்பாங்க அப்படின்னு தோணுது. லாஸ்ட் சீசன் எப்படி பிரியன் சாரியோ ஒரு ஃபுல் சீசன் வந்தாரோ, லாஸ்ட் சீசன் வந்து பிரியன் சாரியா வந்த மாதிரி இது ஒரு ஃபுல் சக்சஸ்ஃபுல் சீசன். லாஸ்ட் சீசன் வந்து நான் ஆயுஷ் மாத்திரை வந்து ஒரு ஃபுல் சக்சஸ்ஃபுல் சீசனா பார்க்க முடியாது. ஏன்னா விளையாண்டது வந்து ஒரு 5 மேட்சஸ் தான் 4 மேட்சஸ் தான் அப்படிங்கிறதுனால. பட் பிரியன் சாரியா தான் அந்த கம்ப்ளீட் சீசனுமே வந்து தான் அது. அதே மாதிரி ஆப்வியஸ்லி வைபவ் சூரியவன்சி, அவங்க வைபவுக்காக தான் எல்லாருமே எக்ஸைட்டட். இன்னைக்கு பர்த்டே வேற, பர்த்டே பாய். So I think இந்த 3 பேர் வைபவ் சூரியவன்சி, சலில் அரோரா அண்ட் பிரசாந்த் வீர். This is my pick. ராஜேஷ் சார், நீங்க ஒரு பெரிய நோட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட வைபவ் ஃபர்ஸ்ட். ஏன்னா போன தடவை வந்து he didn't have that opportunities, அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. இந்த டைம் he will be having total எல்லா மேட்சஸும் he is going to play. ஸோ அதுக்கு பிறகு சிவாங் குமார், அப்புறம் அந்த கிரெயின்ஸ் புலேத்ரான்னு ஒருத்தர் இருக்காருல்ல எஸ்ஆர்ஹெச்ல, ஐ பிலீவ் ஐ திங்க் ஏன்னா அந்த எமர்ஜிங் பிளேயர்ல கூட அதான் டாப் விக்கெட் டேக்கர். அந்த மாதிரி ஐ எக்ஸ்பெக்ட் தீஸ் கைஸ் டு டூ வெல். சிஎஸ்கே பொறுத்த அளவுக்கு பிரசாந்த் வீர் ஐ சஸ்பெக்ட் ஹி வில் பி த டாப் பவுலர், அதுல சந்தேகமே வேண்டாம். ஸ்பென்சர் ஜான்சன் வில் பி அ ஃபெயிலியர். மேட் ஹென்ரி மே டூ சம்திங், பட் ஐ திங்க் பிரசாந்த் வீர் தான். ஆயுஷ் மாத்ரேக்கு அந்த அளவுக்கு சான்சஸ் கிடைக்குமான்னு தெரியல. இப்ப இவங்க 2 பேர் ஓபன் பண்ண போறதுனால ஆயுஷ் மாத்ரே போன வருஷம் மாதிரியே இந்த டைம் 4-3 மேட்சஸ் தான் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். பட் என்ன அந்த பாயிண்ட் நான் இப்ப சொல்ல நினைக்கிறேன் என்னன்னா, என்ன பொறுத்த அளவுக்கு எம்எஸ், ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் எம்எஸ், பட் ஐ வாண்ட் ஹிம் டு கோ அண்ட் கிவ் த கிளவுஸ் டு சஞ்சு. சஞ்சு வந்தாச்சு, இன்னும் அடுத்த 3 இயர்ஸ்க்குள்ள இந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி ஆகுறாங்கன்னு பார்த்தா அடுத்ததுல நமக்கு ரீடைனிங் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸும் சஞ்சுவும் எப்படி மிக்ஸ் ஆகுறாங்கன்னு பார்க்கணும். நம்ம எவ்வளவு நாள், அடுத்த வருஷமும் நமக்கு எம்எஸ் தேவைப்படுவாரு, அதுக்கு அடுத்த வருஷமும் தேவைப்படுவாரு, எல்லா வருஷமும் we will be having the need of him. So நமக்கு தேவை எம்எஸ் ஓட இன்புட்ஸ் தான். இல்ல எம்எஸ் ஓட இன்புட்ஸ் தான் we need. அது
பட் சஞ்சுவோட என்ட்ரியே வந்து சஞ்சு வாண்ட் டு ப்ளே ஃப்ரீலி, யூ டோன்ட் வாண்ட் எனி ப்ரெஷர் விச் ஹி ஃபேஸ் இன் த ஆர்ஆர். ஆர்ஆர்ல இஸ் த கேப்டன், இஸ் த விக்கெட் கீப்பர், இஸ் த டிசிஷன் மேக்கர், எல்லாமே பண்ணது. ஹி வாண்ட்ஸ் டு கம் அவுட் ஆஃப் தட் அண்ட் ப்ளே ஃப்ரீலி. ஸோ மேபி நெக்ஸ்ட் சீசன்லேருந்து, ஏன்னா இது ஒரு நியூ செட்டப், ஆல்சோ சஞ்சு கம்ஸ் இன் டு த நியூ செட்டப். எடுத்தோடனே அப்படி ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து சஞ்சு மேலே எடுத்து வைக்காம இந்த சீசன் தோனி இது பண்ணிட்டு தோனி வைண்ட் ஆஃப் இந்த சீசன் அண்ட் தென் சஞ்சு டேக் ஓவர்ஸ் ஹெல்பிங் ருத்து அப்படின்றது தான் மோஸ்ட் ப்ராபப்ளி சிஎஸ்கேவோட ஐடியாவுமே இருக்கும். தட்ஸ் த மெயின் மோட்டோ தே brought in Sanju. Yes, they have some, apart from cricket, there is a big business Sanju brings in. But cricket point of view, சஞ்சுக்கு இந்த வருஷமே எல்லாத்தையுமே அவங்க புஷ் பண்ணாம நெக்ஸ்ட் சீசனுக்காக மூவ் பண்ணுவாங்கன்றது ஐ பிலீவ். இன்னொரு பாயிண்ட், கேகேஆர் பத்தி பேசவே இல்லை. பல இன்ஜுரிஸ் கேகேஆருக்கு. ஒரு அஜிங்கியா ரஹானே ஒரு ஸ்கிப்பரு, தே ஆர் டிஃபரண்ட் பிக்கிங் மோட். ராஜா சார் நீங்க யங்ஸ்டர்ஸ் பத்தியே பேச முடியல, யங்ஸ்டர்ஸ் பத்தி சொல்லணும். இல்ல கரெக்ட் நீங்க சொல்றது புரியுது. பட் ஜஸ்ட் இந்த கேகேஆர் பத்தி நம்ம பேசவே இல்லை. பட் ஸ்டில் இன்னும் அவங்க அதே அஜிங்கியா ரஹானேலே இருக்காங்களே. வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் அவங்களுக்கு எனக்கு தெரியல. அவங்களுக்கு அடுத்த ஆக்ஷன்ல தான் ஃப்ரெஷ் செட் ஆஃப் ஃபேஸஸ்லாம் கொண்டு வந்து they will do a big revamp. ஏன்னா ராஹனே will go and then நரேன் might go. ஸோ அதுக்கப்புறம் they have to start fresh. அவங்களுக்கு அடுத்த ஆக்ஷன் தான் they might fresh, because apart from உங்களுக்கு ராகனே நரேன் மட்டும்தான் உங்களுக்கு கேப்டன் மெட்டீரியலாக ஆள் இருக்காங்க. இல்லைனா they have to bring in மனிஷ் பாண்டே and make him captain, but again that can't be done. So they have to இல்ல ரிங்கு சிங் வந்து அவங்க வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. ரிங்கு சிங் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதான் கோயிங் ஃபார்வர்ட் தான். அது எடுத்தோனே நீங்க ரிங்கு மேல ஹெவியா இப்பயே பண்ண முடியாது. தட்ஸ் நெக்ஸ்ட் இது. yeah he is doing some captains in UP I guess. Yes, இல்ல if Parag can lead Rajasthan, Rinku can lead KKR. But Parag can lead Rajasthan because there is a big set of background issue happened in Rajasthan. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இன்னும் கேகேஆருக்கு வரல. இஃப் அது வரக்கூடாதுன்றதுக்கு தான் அவங்க they announced Rinku as vice captain. So obviously in the future he is going to be the face of KKR. So Prabhu, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க டொமஸ்டிக் ஸ்டார்ஸ்? டொமஸ்டிக் ஸ்டார்ஸ்ல அமித் சொன்ன மாதிரி சலீல் அரோரா கண்டிப்பா வந்து கேம் ஒன்ல இருந்தே அவர் கண்டிப்பா விளையாடுவான். அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்ல சிவங் வந்து அவன் தான் லீடிங் விக்கெட் டேக்கருக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ லைக் ஹைதராபாத்லாம் ஃபிளாட் பிச்சு தான், பட் ஸ்டில் அவன் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணாலும் வெளியெல்லாம் கண்டிப்பாக நல்லா விக்கெட் எடுக்க தான் போகிறான். ஸோ அவன் இருக்க போகிறான். அதுக்கப்புறம் அக்யூப் நபி எல்லாம் விட்டுட்டீங்க. அவன் வந்து அவன் வந்து கண்டிப்பா அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன். ரெண்டு வேவா மூவ் பண்றான். ஸோ வந்து டிசிக்கு அவன் வந்து ஒரு நல்ல போலர் இருக்க போறான். அதுக்கப்புறம் மங்கேஷ் வந்து ஆர்சிபி அவனுமே வந்து ஒரு கண்டிப்பா தெரிஞ்சு யாஷ் எப்படி எல்லா கேமும் விளையாடணும், இவனும் அதே மாதிரி எல்லா கேமும் விளையாடுவாங்க. ஸோ புவிக்கு பார்ட்னர் அவன் தான் மோஸ்ட்லி இருப்பான். நல்லா மிக்ஸ் பண்றான் அவனுக்கு பேஸு. ஸோ அவன் அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர் இப்போ போலிங் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஆக்சுவலாக அவன் பேட்டிங் விளையாடுறான்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு போலிங் வந்து கண்டிப்பாக விக்கெட் எடுக்க சிஎஸ்கேல ஒரு நல்ல விக்கெட்டிங் போலராக இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு அவன். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து மார்க்கண்டே வந்து அவன் வந்து கொஞ்சம் பெரிய ரோல் பிளே பண்ணுவான்னு தான் தோணுது மும்பைக்கு இந்த தடவை. அவன் அப்படியே ஃபேட் அவுட் ஆயிட்டான். பட் இப்போ வந்து ஐ திங்க் he might come as an impact sub most probably most of the games. அவங்க mostly sand in place of Rohit Sharma அது சொல்லுங்க. இல்ல ரோஹித் சர்மா இந்த வாட்டி ஆட மாட்டாரு. இந்த டைம் விளையாடுவார் வந்திருக்கு. இல்ல ஜெயவர்தனே திரும்ப क्वेश्चन பண்ணிருக்காரு, நீங்க யார அப்ப இம்பாக்ட் சப்பா போடுவீங்க? two guys who can't bowl, ஒன்னு வந்து ரோஹித் சர்மா, இன்னொன்னு சூரியகுமார் யாதவ். சோ நீங்களே சஜஷன் கொடுங்க அப்படின்னு தான் ஃபேன்ஸ் கேட்டிருக்காரு. சோ ஐ திங்க் தட்ஸ் pretty much good. ஏன்னா நீ அவரை Rohit will be happy to do that. ஆமா அதுலமே வந்து அவங்களுக்கு கேப்டன் பண்றதுக்கு எல்லாமே இருக்காங்க. இந்தியன் கேப்டன் ஸ்கை இருக்கான், ஹார்திக் இருக்கான், அதோட வேற என்ன, அப்புறம் பும்ராவும் இருக்கான். ஸோ இல்லை அவங்க வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து ஃபினிஷர். ஏன்னா எம்ஐயோட வீக் பாயிண்ட் என்ன இருந்ததுன்னா லாஸ்ட் டைம் சரியான ஃபினிஷர் நமந்து நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். பட் ஸ்டில் நிறைய கேம்ஸ் அவங்க க்ளோஸ் பண்ணல, லைக் அழகாக வின் பண்ற கேம்லாம் விட்டாங்க.
இந்த தடவை வந்து இந்த ஷெப்பர்டும் இருக்கான், இவனும் இருக்கான், வில் ஜாக்ஸும் இருக்கான். ஸோ சாண்ட்லர் வந்து மோஸ்ட்லி அவங்க விளையாட மாட்டாங்க. அவங்க அது வந்து அந்த அந்த ஸ்பேஸ் ஓகே ருதர்ஃபோர்டு உங்களுக்கு ஒன் டைமென்ஷன். அவங்களுக்கு வில் ஜாக்ஸ் வந்து இப்போ எல்லாமே T20ல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம்ல எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க, பவர் பிளேல ஒரு ஸ்பின்னர். ஸோ தே மைட் யூஸ் வில் ஜாக்ஸ் அண்ட் ஹி ஹேட் அ குட் வேர்ல்ட் கப் டூ. ஸோ ருதர்ஃபோர்டுக்கு பதிலாக வில் ஜாக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஆமாம், பட் ஆனால் லைக் அவன் எடுத்த விக்கெட்ஸ்லாம் வந்து ஸ்ரீலங்கா பிச்சர்ஸ் வச்சிங்களேன். இங்கே ஒன்றும் பெருசாக போலிங்கில் வந்து பெருசாக பண்ணுறதுக்குலாம் இங்கே சான்ஸ் இல்லை. அதாவது பேங்காக் பிச்சில் நீங்கள் என்ன பெருசாக பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அவன் மெயினாக ஃபினிஷர் ரோல் கரெக்டாக பண்ணிடுவான். அந்த இடத்த வந்து சாண்ட்லர் இடத்த வந்து அந்த மார்க்கெட்டை வச்சு இது பண்ண. ஸோ அவன் வந்து பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் இவங்க அதே மாதிரி பஞ்சாப்ல நிறைய இருக்கானுங்க. ஸோ அவனுமே வந்து எல்லாமே. இதுதான் என்னோட இது டொமஸ்டிக் பிளேயர்ஸ். நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க. நீங்க மிஸ் பண்ண ஒரு நேம் நான் சொல்றேன். ஆப்வியஸ்லி முதல்ல எல்லாரும் சொல்லிடுறேன், பிரசாந்த் வீர். அண்ட் தென் CSK might unleash கார்த்திக் சர்மா in middle of the tournament and I feel he might be some explosive. And then Aqib Nabi, there is a huge hope. I have one name to tell. நானும் சொல்றேன் பர்சனலா அக்யூப் நபி பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணணும்ன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் தென் ஒன் நேம் that going around in the domestic circuit is Ashok Sharma. Ashok Sharma is going to be the star for GT. அதான் சொல்ல வந்தேன். நீங்க யாரும் 150 me and Prabhu spoke about that in review. அதர் 22லே RR இதா வச்சிருந்தாங்க நெட் பவுலரா. இந்த வேர்ல்ட் கப்போட பிராக்டிஸ் மேட்ச்ல அசோக் சர்மா did so well, and if GT uses him well, obviously he will be one of the player to watch out for. And also குஜராத் அகமதாபாத் பிட்சுக்கு வந்து பயங்கரமா செட் ஆகும் அசோக் சர்மா. and RCB மயங்க் யாதவ் first few matchesல பண்ண மாதிரி இருக்கும். எஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அசோக் சர்மா கிட்ட. hope he delivers. And மங்கேஷ் யாதவ் வந்து அகெயின் he comes from the team of ரஜத் பத்திந்தர் மத்திய பிரதேஷ்லேருந்து with so much of hope, and I feel he will prove something. நிறையவே நல்ல பவுலர், நல்ல பர்ஃபார்மர் அண்ட் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷனோட அந்த டீமுக்குள்ளே வந்திருக்க பிளேயரு. ஸோ நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஒரு நேம் பஞ்சாபில் வந்து ஒரு பிளேயர் he played for Lucknow, did well, Yash Thakur is now in Punjab. If given chance, Yash Thakur will be a good power play bowler. But again, it's tough to get into the 11. But if given chance, he will be a good bowler for Punjab. So these are my choices. So வேற ஏதாவது மிஸ் பண்ண நேம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல வேற எது இல்ல. இப்போ உங்களோட ஆரஞ்சு கேப் அண்ட் பர்பிள் கேப் யாரு? அதுதான் அடுத்து கேட்க. நான் நீங்க விராட் கோலி பேசும்போது நான் சொன்னேன் ரோஹித் சர்மா had a very not so good years in the IPL last 5 years. I feel this year gonna be Rohit Sharma year. It's not about scoring runs, it's all about the impact of Rohit performance. ரோஹித்தோட நாக் it paved way for the others அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மேட்ச்ல ரோஹித் கிட்ட இருக்குன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ரிகார்டிங் ஆரஞ்ச் கேப் அகெயின் ஐ எம் நாட் ஸோ குட் வித் ப்ரெடிக்ஷன். ஐ லீவ் இட் டு யூ கைஸ். நீங்களே ஒத்தரா சொல்றீங்க. ராஜா சார்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஆரஞ்ச் கேப் ஆப்வியஸ்லி விராட். பர்பிள் கேப் வந்து நான் நம்ம சென்னை பிரசாந்த் தான் நான் கெஸ் பண்றேன். லெட்ஸ் see how it goes. அமித் உங்களுது? ஐ திங்க் அமித் ஸ்டக்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு கேப் வந்து சஞ்சு சாம்சன். ஓகே ஓகே. சோ பர்பிள் கேப் வந்து அசோக் சர்மா வந்து ஐ திங்க் ஆல் மேட்சஸ் ஃபிட்டா இருந்தா அசோக் சர்மா வாங்குவார் அப்படின்னு தோணுது. பட் ஐ டோன்ட் திங்க் அவரோட அந்த 150 பேஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபிட்னஸ் அதெல்லாம் வச்சு தான் we have to decide. ஐ திங்க் குல்தீப் யாதவ் இந்த தடவை கொஞ்சம் பெட்டரா பண்ணுவார். குல்தீப் ஒரு பிரேக் அவுட் IPL சீசனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. he is so good, பட் ஒரு IPL ல ஹெவி பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவங்களோட டீம் வந்து மோஸ்ட் பேலன்ஸ் டீமா இருக்கு அவங்க டீம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட பவுலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஆப்போசிஷன் வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல தான் ஸ்கோரே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டீம் வச்சிருக்காங்க அவங்க. அக்யூப் நபி வந்து பவர் பிளேல, டெத்ல வந்து இங்கிடி,
ஸோ இந்த மாதிரி நட்ராஜன் டெத்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும்போது நீங்க ஸ்பின்னர்ஸ்ல தான் அடிக்க போக முடியும் இன் பிட்வீன். ஸோ குல்தீப் யாதவ் வந்து 100% எல்லா மேட்சும் ஆடுற மாதிரி ஒரு பிளேயர். ஸோ குல்தீப் யாதவுக்கு இந்த தடவை அண்ட் ஆல்சோ ஐ லைக் ஹிம் ஒரு நல்ல சீசனா அமையணும்னு நானுமே நினைக்கிறேன். பார்ப்போம். பிரபு உங்களோடது ஃபைனல். மோஸ்ட்லி ஆரஞ்ச் கேப் வந்து விராட் தான் தோணுது. பட் ஆனால் அவனை கொஞ்சம் வந்து ஒரு 20-30 ரன்ஸ்ல வந்து கேஎல் வந்து ஓப்பனிங்ல இருக்கனால அவுட் பீட் பண்ணிடுவான்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒரு 600-650 கேஎல் இந்த வாட்டி அடிப்பான்னு தோணுது. ஏன்னா அவனுமே வந்து 2028 வேர்ல்டு கப்ல எப்படியாவது உள்ள வரணும் அப்படின்னு தான் பார்ப்பான். ஸோ அதில் ஓப்பனிங் வருது ப்ளஸ் டெல்லி பிச் வந்து கண்டிப்பாக அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் போகுது. கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணிடுவான் எப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி அவனுக்கு ஆங்கரிங் ரோல் மாதிரி. இன்னொரு பாயிண்ட் எல்லாமே மிஸ் பண்ணிட்டு என்னன்னா டெல்லி And also I want to add one more okay sorry சொல்லுங்க. கண்டினியூ பிரபு. நான் வந்து குல்தீப் வந்து இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு இருந்தேன். என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரியஸ் டாக்குமெண்ட்ரி பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டோட லைஃப் வந்து ரொம்ப டவுனா இருக்கும். பார்த்தா வந்து ஹனிமூன் போயிட்டு வந்திருப்போம். ஹனிமூன் போயிட்டு அந்த ஒரு மேரேஜ் இருக்கும். ஹனிமூன் போயிட்டு இருந்தா சடனா சம்பந்தமே இல்லாம ஆசஸ்ல வந்து பிரேக் அவுட் ஆகும். அந்த மாதிரி குல்தீப் யாதவுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. சோ அந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவா நடந்து சோ ஒரு பெரிய சீசனா இருக்கட்டும். இல்ல டிசி கொஞ்சம் என்னன்னா அவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய இஷ்யூஸ். 2 ஓனர்னால இந்த மாதிரி டீம் மாறி 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 இருந்தது. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து என்னன்னா பதானி உள்ள போயிருக்கான். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அது சவுத்ல இருந்து ஒரு கோச் போயிருக்கானா அவன் வந்து டீம் வந்து பெஸ்ட் டீம் எப்படி செலக்ட் பண்ணுன்றது. சரி கரெக்டான டீமை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்க பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டைம் அதுதான் பிரச்சனை, பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி அது போயிருக்கனால ஸோ கேஎல் வந்து ஆரஞ்சு கேப்பு. பர்பிள் கேப் வந்து நான் வந்து ஃபீல் பண்றது அர்ஷதீப் தான். ஏன்னா எல்லா டெத்லையும் எடுக்கிறான், பவர் பிளேலையும் எடுக்கிறான். ஸோ அந்த மாதிரி பேஸ் போலர் பூம்ரா மட்டும்தான். ஸோ பூம்ரா வந்து பவர் பிளேல இவங்க எப்படியுமே ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பூம்ரா க்ளோஸ்ல பூம்ரா வருவான். பட் அர்ஷதீப் வந்து மேபி அவனை பீட் பண்ணிடுவான்னு தான் தோணுது. ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி அந்த மாதிரி தான் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். லைக் ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஒரு ஃபைனல் நம்ம எல்லாரும் யாரு எந்த கேப்டன் வில் பெர்ஃபார்ம் நினைக்கிறோம். அதாவது கப்பு ஜெயிக்கிறது ஒரு விக்டரி, பட் இப்ப இருக்கிற கேப்டன்ஸ்ல who do you think will perform well for his ability? That's easy for me. Ruturaj Gaikwad. Okay. ருத்து ஹர்திக் நானுமே ஹர்திக். நைஸ். ஓஜி டீம்ஸ் ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணா ஹர்திக் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஹர்திக் வந்து அவன் டீம்ல வந்து அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து லிமிட்டட் தான். ஏன்னா வந்து இன்கேஸ் மேல உள்ள பிளேயர்ஸ் வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா இஸ் இன் குட் ஷேப், சூரியகுமார் யாதவ் இஸ் இன் குட் மைண்ட் செட் ஆஃப்டர் வின்னிங் தி வேர்ல்ட் கப், அண்ட் திலக் வர்மா ஆல்சோ இன் குட் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அவருக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி லிமிட்டடா இருக்கும். ஆனா ருத்துராஜ் வந்து சின்ஸ் இஸ் கோயிங் டு ஓபன் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு 600 ரன் சீசன், 500 ரன் சீசன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால ஐ திங்க் ருத்துராஜ். அண்ட் நீங்க அந்த மாதிரி ஸ்கோப் வைஸா பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பட் தட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அதர் ஃபேக்டர்ஸ் லைக் அதர் ஓபனர்ஸ். ரிஷப் பந்துக்கு the good thing and bad thing happens because of Rishabh Pant only. There is no external factor comes into play with him. Every good thing happened to Rishabh because of his batting. Every bad thing happened because of his batting only. So it's all about எப்படி he approaches the seasonன்றத பொறுத்து தான். அண்ட் எப்படி கேஎலுக்கு வந்து வேர்ல்ட் கப் டீமுக்குள்ள வரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுமோ the same Rishabh Pant has to do, because Rishabh Pant yet to fire in a white ball tournament for so long. So he has to prove அந்த ஒரு பிரஷர். It will also இல்ல it's going to hinder his test career also இனிமே. ஏன்னா எவ்ரிஒன் நம்ம ஐபிஎல்ல தான் நம்ம பாக்குறோம், ஒன் டே T20 எல்லாத்துலயும் இஷான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சானா it will be like டெஸ்ட்லயே ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போம்னு they will start thinking. No, it won't happen. எப்படி நான் எதுக்காக சொல்றேன், இஷான் is so good at a batting but his keeping was not so good. நீங்க வேர்ல்ட் கப்ல பார்த்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இல்ல I'm not saying it's good. இல்ல டெஸ்ட் மேட்ச்ல உங்களுக்கு எப்படி உங்க பேட்டிங் முக்கியமோ
அதுக்கு சிமிலரா உங்களோட விக்கெட் கீப்பிங் ரொம்பவுமே முக்கியம். இல்ல, ஐ அக்செப்ட் தட். நான் என்ன சொல்ல வரேன், இப்போ ரிஷப் பேப்பர்ஸ்ல வரலைனா, he is not in the headlinesனா, the headline grabbing wicket keeper will always have a chance. நம்ம டீம் அப்படிதானே. இப்ப பிகாரி எப்படி இருந்தா நோ ஹெட்லைன்ஸ், இஸ் கான் அவுட். அதேதான், ஒரு டெஸ்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பாட்ல இருந்தான் பிகாரி. they didn't give him any chance after that injury. ஏன்னா ஹெட்லைன்ஸ் தான் நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு முக்கியம். who is the headlines grabber and he will be. பாருங்க, இஷான் was nowhere. 3 monthsல he smacked a win பண்ணா அடுத்து கேப்டன்சி லெவலுக்கு போயிடுச்சு. எங்க இருந்து எங்கேயோ போயிடுச்சு. அன்பிலீவபிள். let's hope Rishabh performs. so one final question, யாரு சாம்பியன் அப்படின்ற எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? உங்களோட சாய்ஸஸ் சொல்லுங்க. let's wrap it up. so with that, so let's start with Raja sir. மும்பை இந்தியன்ஸ். okay, Amit. மும்பை இந்தியன்ஸ். I want CSK to win, but ஆனா மும்பை I want CSK to win, but அதேதான், I want CSK to win, but that's just a dream. okay, I understand what Amit thinks. பிரபு, உங்களோடது? DC. nice. so என்னோட ஆன்சர் எப்பவும் போல தான், may the best team wins. so whoever performs well, I never predict. நான் இந்த prediction குள்ளேயே வரதே கிடையாது. so whoever wins, whoever perform better, they qualify. end of the day, playoffs எப்படி perform பண்றாங்க, இந்த லீக்ல எப்படி வேணா வின் பண்ணிட்டு உள்ள வரலாம். playoffல உங்களோட performance எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் how you gonna win. so may the best team wins. that's it from this episode. almost நாங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். IPL begins tomorrow. again, biggest T20 carnival. let's hope for some cracking performance. எவ்வளோக்கு எவ்வளோ பேட்ஸ்மேன்ஸ் அடிக்கிறாங்களோ அதே அளவுக்கு பவுலர்ஸ்க்கும் ஒரு ஸ்கோப் இருக்கிற இந்த டோர்னமெண்ட் இருக்கணும்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். so let's I don't want that 300 to be broken this year. I never want that to be broken. I feel இந்த வாட்டி broke ஆயிடும் தான் தோணுது. IPL it's World Cupன்றதுனால போன வருஷம் அந்த PBKS அந்த 110 அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸ் I expect. I want. ஒன்னு கூட நடக்காது அது மாதிரி. மேபி லக்னோல நடக்கிற மேட்சஸ் நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 300 வந்து உங்க கேம் தான். SRH vs CSK தான் எனக்கு தெரிஞ்சு. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச் தான் எப்பவுமே ரொம்ப சுமாரா முடியும். லெட்ஸ் அண்ட் குயிக்கா ஒரே ஒரு இது, நாளைக்கு ஓப்பனிங் மேட்ச் SRH RCB vs SRH. so who's gonna win the opening game? நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரபு? RCB. அமித்? ஹேசல்வுட் விளையாண்டா RCB, ஹேசல்வுட் விளையாடலனா SRH. ராஜா சார், நீங்க? SRH. ஓகே, ரெண்டு ஒரு RCB ரெண்டு SRH. so let's hope for who wins. thank you guys for coming, and thank you all you for watching. do watch us and do subscribe. thank you.